நிஷ்டை வகுப்பு. இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த தியானம் பண்ணுறோம். பிரம்ம முகூர்த்த தியானம் பண்ணுறோம். 3:20 to 5:20 நல்லா ஜபிக்கிறோம். நல்ல ஜபம், அருமையான ஜபம். அப்படி ஒரு ஜபம், நல்ல ஜபம். இப்போ இந்த ஜபம் முடிச்சுட்டு ஏன் சாமி படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொன்னார்? பிரம்ம முகூர்த்த தியானம், நல்ல தியானம், நல்ல அருமையான அந்த அதிகாலை பொழுது தியானம் நல்லா செய்கிறோம். ஜபத்தில் நல்ல திருப்தி, மனசு நிறைவாக இருக்கு. ஆனால் சாமி சொல்றாரு, இந்த ஜபத்தை முடிச்சுட்டு படுத்து தூங்கிடாதேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார்? எதுக்காக சொன்னார்? சாமி மட்டும் இல்லை, எல்லா சித்தர்களுமே அதை தான் சொல்றாங்க. யோகிகள் ஒரு தடவை எந்திரிச்சிட்டா மறுக்கா படுக்கக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது. யோகிகள், தவவாதிகள், தூக்கம்னா அது சூரியன் மறைந்ததன் பிறகு நீங்க தூங்குறீங்கல்ல, அந்த ஒரு தூக்கம் தான் உங்களுக்கு. பகல் தூக்கம் கிடையாது. அதுக்குள்ள நீங்க எத்தனை மணி நேரம் வேணாலும் தூங்கிக்கலாம். அதாவது இந்த 6-7 தாண்டிட்டா, இப்போ இந்த டைம் தாண்டிட்டா இதுக்கப்புறம் நீங்க படுத்துக்கலாம். அது சும்மா படுத்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, சும்மா அப்படியே அசதியா ஒரு ஆய்வு ஏதாவது அசைவு மாதிரி பண்ணிட்டு படுத்திருந்தாலும் சரி, அது தப்பு கிடையாது. ஆனால் அதிகாலை ஜபம் முடிச்சுட்டு திரும்ப யோகி என்ன செய்யக்கூடாது? அதுதான், அந்த எப்படியாவது தூக்கம் வந்துடுது, நீங்க படுத்துடுறீங்க, ஏன் படுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அது மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாரும் தூங்குறீங்கன்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? இப்ப அனுபவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க தூங்குனதுக்கும் சரி இது வேண்டாம், இது ஒரு மாதிரி தொல்லையா இருக்குன்னு விட்டதுக்கு அப்புறமும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்க, என்ன உணர்ந்தீங்க? வந்தது. அதாவது டிசிஷன் அத்தாரிட்டி நம்மள்ட்ட இருந்தது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கிறதுக்கும் சரி, நினைச்சதை செய்யறதுக்கும் சரி இல்ல, இடத்துல இருந்தோம், வந்தது. சரி, முடிச்சுட்டு நம்ம முடிச்சுட்டு இருந்தோம்னா ஏதாவது வேலை இருந்தா நமக்கு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் அது படுத்தவங்க அடுத்த ஒரு செகண்ட் தெரியல, அடுத்த இதுக்கு அந்த சிந்தனை தெல்லாத வெளியில வர முடியும். சரி, நமஸ்காரம். ஆற்றல் நம்ம அந்த பிரம்மமுகூர்த்தத்துல திரட்டி போய் ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது படுத்துட்டா அந்த நிலைப்பாடு நிலை கொழிஞ்சி ஒரு தன்மையில அது வந்துச்சு. அது அன்னைக்கெல்லாம் செஞ்ச ஒரு நல்ல அதெல்லாம் காணாம போயிடுது. அன்னைக்கு பூரா அந்த ஆற்றல் பூரா காலையில எடுக்கிற ஆற்றல அன்னைக்கு பூரா நம்ம உடல்ல வச்சு சுறுசுறுப்பு இருக்கும். ஒரு வைப்ரேஷன் நல்லா நம்ம உடம்புல எல்லா வேலைகளுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா அதை பயன்படுத்தலாம். சரி, சுய அனுபவம் சொல்லணும்னா ஒரு வாயு பைக் ஓட்டினா என்ன வேகம் போகும், அந்த வேகம் தான் நம்ம போறோம். ஆனா அந்த பயமும் என்னடா போயிட்டு வந்து தெரியும், நம்ம இவ்வளவு வேகம் வண்டி ஓட்டிருக்கோம், எப்படி சாத்தியம்? இது தூங்காத போது நடந்தது. தூங்கிட்டு வச்சுக்கோங்க, வண்டி ஒழுங்கா போகுது, இது மேல ஓடக்கூடாது. வயசு ஞாபகப்படுத்துது, வயசு ஞாபகப்படுத்துது, அனுபவத்துல ஞாபகப்படுத்துது. ஆனா அந்த விழிப்புணர்வையோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அசாதாரணம்.
பாருங்க, இதுக்குள்ள ஒரு சூட்சமம் மறைஞ்சிருக்கு. நீங்க சொல்ற ரிசல்ட் எல்லாம் கரெக்ட், சரியா? பட் இதெல்லாம் ஒரு சூட்சமம் முடிச்சுல சாமி வச்சிருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து நல்லா தவம் பண்ணிட்டு அதிகாலையில தவம் பண்ணிட்டு படுத்து தூங்கிறாத அப்படின்னு சொல்ற. அதிகாலையில தவம் பண்ணிட்டு படுத்து தூங்கிறாங்க. இப்போ கதிஜா சொல்லும்போது சொல்லுச்சு, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு அது கொண்டு போயிடுது நம்மளை. ஏற்கனவே நான் பேசுனதுனால அதை சொல்லிடுச்சு. ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுது அப்படின்னு. நீங்கள் நமஸ்காரம். பிரம்ம முகூர்த்த தியானம் ரொம்ப சிறப்பாக அந்த கதிநாதத்தோட பண்ணி நிஷ்டை பண்ணி திரும்ப ஜெபம் பண்ணி அந்த பூர்ண திருப்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி அடைஞ்சு நீங்கள் அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டு அடுத்து நீங்கள் படுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அன்றைய பொழுது உங்களுக்கு சுகமான பொழுது, அருமையான பொழுது. அதுக்கு பேர் தான் சுப முகூர்த்தம். இது ஆமாம், அனுகூலமான நாள். அதுக்கு பேர் அனுகூலமான நாள். உங்களுக்கு அது காலம் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடியது, நீங்கள் அதுக்கு ஏதுவாக போகக்கூடியது. அதுக்கு தான் சுப முகூர்த்தம்னு சொல்லி பேர். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னா படுத்துட்டீங்க, ஆனால் எப்படி வருதுன்னே தெரியல உங்களுக்கு. எப்படி அந்த அசதி வருது, தூக்கம் வருதுன்னு தெரியல, சரியா? இப்போ படுத்துட்டீங்க பாருங்க. நீங்கள் படுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உடம்பு ஒரு மாதிரி விரைத்த நிலைக்கு மாறும். அசைக்க முடியாத ஒரு முறப்பா, அதாவது இறந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆனவனுடைய உடல் எப்படி இருக்குமோ, என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? அப்ப இறந்து ரொம்ப நேரம் ஆனவனுடைய உடம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு விரைப்புத்தன்மை உருவாகும் உடம்புல. நல்லா கேட்டுங்க. இருக்கும். இப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரும், நம்ம இருக்கமா இல்லையா என்ற ஒரு சிந்தனை வரும். ஒண்ணு, இந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம எந்திரிக்க முடியுமா? எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க முடியாம தான் நம்ம படுத்திருக்கோம், அதுதான் உண்மை. நம்மளால எந்திரிக்க முடியல, சரியா? இதுல இருந்து விடுபடணும், நம்ம எந்திரிக்கணும், இந்த சிந்தனையும் இருக்கு உள்ள. இப்ப நம்மளை எந்திரிக்க விடாம வச்சிருக்கிறது எது? நம்மளை எந்திரிக்க விடாம வச்சிருக்கிறது எது? நல்லா சொல்லுங்க. இந்த விரைப்புத்தன்மை ஏன் வருது? உடல் சோர்வு, அசதி வந்து உங்களை தூங்க வச்சிரும். ஆனா இது என்ன செய்யுது? உங்களை தூங்கவும் வைக்கல, விழிக்கவும் வைக்கல. நீங்க ரெண்டும் கட்ட நிலைமையில படுத்திருக்கீங்க. ஆமா, கரெக்ட். அதுதான் இப்போ கரெக்ட். இப்போ இது எது பண்ணுது, எது பண்ண விடலைன்றதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. நீங்க பதில் பக்கத்துல நிக்கிறீங்க எல்லாரும். இல்ல, பதில் பக்கத்துல தான் நிக்கிறீங்க. எது உங்களை எந்திரிக்க விடாம வச்சிருக்கு? சரி, இல்ல அதான் சொன்னேனே, சோம்பல்னா உங்களுக்கு தூக்கத்துக்கு போயிடும். இப்ப நீங்க தூங்கவும் இல்லை, விழிக்கவும் இல்லை, ரெண்டும் கட்டா நிலைமை. உடம்பு விரைச்சிருக்கு, ஆனா எந்திரிக்கணும்ன்ற ஒரு முயற்சி இருக்கு, கான்சியஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுது. விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது உடம்பு. என்ன செய்யுது? விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. இது எதனால நடக்குது? ஆமா, ஜீவசக்தியான வாயு இங்க மேல டோட்டலா போயிடுது. சரி, இன்னொரு பார்ட்டு கரெக்ட், அதான் அம்மா சொல்றாங்க. இப்போ இன்னொரு பார்ட்டு சாமி சொல்றாரு, இந்த உலகம் எப்படி தோன்றுகிறது அப்படின்றதுக்கு
ஒரு விளக்கம் கொடுக்குறார். மனம் எப்பொழுது விழித்துக் கொள்கிறதோ அப்போது உலகம் தோன்றுகிறதுன்றார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த ஜெபம் முடிச்சிட்டீங்க. பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய இரவும் அல்லாத பகலும் அல்லாத அந்த பொழுதை கடந்தாச்சு. 6:20 தாண்டியாச்சு, 7 வந்தாச்சு. 7 மணிக்கு தான் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு கஷாயம் குடிச்சீங்க. குடித்ததோட படுத்துட்டீங்க. படுத்த உடனே நீங்கள் சும்மா தான் படுத்தீங்க, நீங்கள் தூங்கணும் படுக்கலை. யாருக்குமே அந்த சிந்தனை வர்றதில்லை. என்னன்னா, ஒரு நாய் ஒரு சோம்பல் முறிவு பண்ணுற மாதிரி, பூனை சோம்பல் முறிவு பண்ணுற மாதிரி, இந்த மிருகங்கள்லாம் செய்கிற மாதிரி நம்மளும் அப்படி கட்டையை போட்டு அப்படி நல்லா விரைச்சி இழுத்து விடுவோமேன்னு சொல்லி படுத்தது. அங்கனக்குள்ள ஒரு சுகம் வருது இல்லையா? நீட்டி நிமிர்ந்து இப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படி நீட்டி நிமிரு, அப்படி நீட்டி நிமிர்ந்த உடனே ஒரு சுகம் வருது. அந்த சுகத்துக்கு உடம்பு அப்படியே என்ன செய்யுது, அங்கேயே இருக்கு. இப்போ நீங்கள் தூங்க முற்படலை, ஆனால் தூக்கம் வந்துருச்சு. நீங்கள் தூக்கத்துக்கு போயிட்டீங்க, ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கீங்க. சரியா? இதுக்கிடையில் இன்னொரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, உங்கள் கூட யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நடக்கும். இது வேற ஸ்டேட்டு. அதான் இது வேற ஸ்டேட்டு. இதை முடிச்சிடுறேன் பாருங்க. இப்போ யாரோ பேசுற மாதிரிலாம் கேட்கும். இது யாரு செய்யறான்னு நமக்கு தெரியணும். ஜீவன் இருக்கு. ஜீவன் தான் இப்போ உங்களை எந்திரிக்க விடலை. அழகு சாமி ஏன் படுத்து தூங்காதேன்னு சொன்னாருன்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சுக்கிலம் கலிதமாயிடும், உடம்பு சூடாயிடும், நம்மள அறியாம வெளியில போயிடும் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம். இது அடுத்தது செய்யுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பழக்கப்படாத ஒரு இடத்துக்கு நீங்க அவனை கூட்டிட்டு போயிட்டீங்க. யார? மனச. அதை பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணி பழக்கப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டீங்க. சரியா? இப்ப அவருக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. யாருக்கு? மனதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அந்த பிரம்ம முகூர்த்த தியானமும் சரி, அந்த சுகவாசமும் சரி, சவகாசமும் அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, 7 மணிக்கு மேல மறுபடியும் படுக்கிறீங்க. ஆனா பகல் என்பது மனம் வேலை செய்யக்கூடிய நேரம். அவர் வேலை செய்யக்கூடிய நேரம். நீங்க என்ன செய்றீங்க, படுத்ததுனால ஜீவன் தானாக போய் ஒடுங்குது. இப்ப ஜீவன் தானாக ஒடுங்குனா முதலாளி வந்துட்டா முதலாளியை நோக்கி யார் போகணும்? வேலைக்காரன் போயே ஆகணும். இப்ப அவர் அங்க ஒடுங்குறதுனால வெளியில இருக்க இவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறாரு. ஆனா நான் போக மாட்டேன்றாரு. நான் போறேன், எனக்கு அது நல்லா இருக்கு, ஆனா நான் போக மாட்டேன். அதுதான் நீங்க தூங்குற மாதிரி இருக்கிறதும் விழிச்சிருக்க மாதிரி இருக்கிறதும். நான் சொல்றது புரியுதா? அதுதான் நீங்க தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் விழித்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும். ஆனா அந்த மனதை உள்ளே திருப்புவது இழுப்பது எது? ஜீவன். ஆமா ஆமா, உள்ளே திருப்புவது ஜீவன். அப்ப அவர் இழுக்கிறார். வம்படியா இழுக்கும் போது உடல் என்ன ஆகுது? விரைக்க ஆரம்பிக்கும். கட்ட மாதிரி விரைக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனமா கேளுங்க. கட்ட மாதிரி விரைக்க ஆரம்பிக்கும். இந்த கட்ட மாதிரி விரைக்கக்கூடிய தன்மை இறப்பவனுக்கு தான் வரும். அப்ப கழுத்துக்கு மேல போய் இந்த மனம்ன்றது ஒடுங்குவதற்கு முயற்சி செய்யும். இப்ப உள்ளேயும் போக முடியல, என்னால வெளியிலையும் போக முடியல அப்படின்னா இவன் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த உடம்பு என்ன ஆகணும்? அசையணும், எந்திரிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனம் என்பது கான்சியஸ், அதாவது ஒரு தெளிவு, ஒரு ஜாக்கிரதை, விழிப்பு. ஆழ்மனம்னு ஒன்று இருக்கு.
அதோட கண்ட்ரோல் தான் ஜீவன்ட்ட இருக்கு. அதோட கண்ட்ரோலு ஜீவன்ட்ட இருக்கு. அந்த ஆள் மனதை வச்சுதான் வெளியில இருக்கக்கூடிய மனதை ஜீவன் உள்ள இழுக்குது. இப்ப இவர் உள்ளேயும் போக முடியல, வெளியிலையும் போக முடியல. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கமாண்ட் கொடுக்குறாரு. அதுதான் காதுல பேசுறது, காதுல புலம்புறது, கத்துறது, தகாத வார்த்தையில திட்டுறது, இதெல்லாம் வரும். அதோட புரியுதா? உங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வீங்க? திட்டுவோம். என்ன ஏன் திட்டுவோம்னா, போய் தொலை இல்லாட்டி என்னை விடு. நான் என்ன அர்த்தம்னா அது அந்த மாதிரி உங்களை திட்ட ஆரம்பிச்சு. நீ எந்திரி, அசைஞ்சிரு, ஏன்னா என்னுடைய டைம் இப்ப வெளியில வரக்கூடிய டைம். அதனால தயவு செஞ்சு நீ எந்திரிச்சிரு, படுக்காத, வேண்டாம், உன் உடம்பு தாங்காது, உன் உடம்பு தாங்காது. ஏன்னா கழுத்துக்கு கீழே எந்த உணர்வுமே இருக்காது, எல்லாம் இங்க போய் ஐக்கியமாயிடும். கிட்டத்தட்ட என்ன ஸ்டேட் போகுது அது? நமக்கு சமாதி ஸ்டேட் போகுது. ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தூக்கி உள்ள வச்சிருவேன். இதெல்லாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அவசியம் இல்லையா எனக்கு? அந்த வேலை முடிஞ்சது, அங்க போய் ப்ராசஸ் முடிஞ்சதுல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வேலையே இல்லையா. அதுக்கப்புறம் அது நம்ம அது பார்க்கணும்னு அவசியமே இல்லையா. ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம என்ன செய்யறோம், கொண்டு போய் வச்சிடறோம். இப்போ நீங்க ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ போலேன்னா நான் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அவசியம் கிடையாது இல்லை. அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இப்போ எந்திரிக்கல அப்படின்னா, ஒருவேளை எந்திரிக்கலைன்னா என்ன ஆயிடும்? இது எல்லாமே ரகசியமா சாமி ஒரு வார்த்தையில முடிச்சது. ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தூங்காத, நல்லா ஜபம் பண்றவன் தூங்காத. ஏனோதானே ஜபம் பண்றவனை பத்தி எனக்கு கவலை கிடையாது, பிரச்சனை இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தை விட்டுட்டு 7 மணிக்கு ஜபம் பண்ணிட்டு திரும்ப 10 மணிக்கு படுக்கிறான், அவனை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்ட்டார். ஏன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்ட்டார். அதை எங்க செல்வையா சொல்லும்போது சொல்லுவார், தலையும் அல்ல வாலும் அல்லன்றார். ஒரு பறவைக்கு தலை வேணும், வால் வேணும், இது ரெண்டுமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? முண்டம். அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு அவர் அறிவுறுத்தினது. ஆனா நல்ல சிறப்பா தவம் பண்ணக்கூடிய, அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்ணக்கூடிய, பிரம்ம முகூர்த்தத்துல தவம் பண்ணக்கூடிய தவவாதிகள் திரும்ப தூங்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மனம் கைய 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 கையன்னு பேசி உங்களை எழுப்பிடும், எழுப்பி வெளியில வந்துடும். வந்து உடனே உங்களால எந்திரிக்க முடியுமானா எந்திரிக்க முடியாது. இப்பதான் அவர் சொன்னது நடக்கும். ஒரு சோர்வு, ஏதோ எனர்ஜி லாஸ் ஆனது, நம்ம காலையில பார்த்த எனர்ஜி இல்லை, ஒரு மந்தம் பிடிச்ச சூழ்நிலை. இந்த நேரம் எவனாவது வந்து நம்மள்கிட்ட பேசிட்டோம்னா போச்சு, முடிஞ்சது கதை. நம்மளாவே இருக்க மாட்டோம். ஏன்னா மனசு தெளிவா இழந்துருச்சு. அது காலையில அதை சரி பண்ணி நியூட்ரல் பண்ணி வச்சிருந்தீங்க, திரும்ப என்ன பண்ணிட்டீங்க? ஆமா, அது தெளிவற்ற தன்மைக்கு போன உடனே உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு பொழுது என்ன செய்யறதுன்னே நமக்கே தெரியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தூங்க கூடாதுன்னார். சரியா? இது ஒரு ஸ்டேட்டா? இப்போ அது நாம் அடுத்து வர்றதுக்குள்ளே அம்மா முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், ஒரு 2, 2:30, 3 நெருங்கும் போது, எப்படி ஜபம் முடிச்சுட்டு பகல்ல தூங்கும்போது, அதாவது 7 மணிக்கு தூங்கும்போது என்ன சம்பவம் நடந்ததோ அதே நடக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இங்க உடம்பு விரைச்சிருக்காது. ஆனா காதுக்குள்ள பேசுற மாதிரி, கூப்பிடுற மாதிரி,
சவுண்டு நாதம் கொடுக்குற மாதிரி எல்லாம் அந்த சிம்டம்ஸு நடக்கும். இது யார் பண்றது? ஜீவன் தான் அவர் இருக்காரு, மனம்தான் பண்ணுது. ஏன் பண்ணுது? அவர் சுகம் கண்டுட்டார். எதுல சுகம் கண்டுட்டாரு? ஜீவன்ல போய் அடங்கி அடங்கி ஒடுங்கி பண்ணிட்டார். அதனால இதே கான்செப்ட் அங்க பண்ணுவாரு. அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாரு? திட்டலாம் மாட்டார், சுகமா எழுப்புவார். ஏன்னா எந்திரிக்கும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அந்த ஜெபம் கெட்டு போயிடும். எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. அதனால உங்களை அழகா அந்த அம்மா பாருங்க பாட்டெல்லாம் பாடிதான் என்னை எழுப்புது. இல்ல உண்மை, பொய் கிடையாது. பாட்டெல்லாம் பாடிதான் எழுப்புது. ஆமா ஆமா. என்னன்னா எனக்கு இந்த கந்தகுரு கவசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முருக பக்தர், பேசிக்கா நான் முருக பக்தரா. இந்த முருகன் சாமியெல்லாம் ஆடுவேன் அப்பவே. இந்த கந்தகுரு கவசம் எனக்கு கேட்டுட்டா எனக்கு வந்து லயம் ஏறிடும், அப்படி சர்ற சருன்னு போகும் எல்லாம். தவமே முத்திரையை பிடிக்க வேணாம், அப்படி கேட்டேன்னா அப்படி ஏறி போயிட்டே இருக்கும். ஆமா, நம்ம வித்தை தான் இருக்கும் உள்ள. பார்த்தீங்கன்னா பொறுமையா கேட்டீங்கன்னா பூரா வித்தையை தான் சொல்லி வச்சிருப்பாங்க. கந்தகுரு கவசம் வித்தை வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நான் அதை ரொம்ப அவ்வளோதான் கேட்பேன். அப்ப நான் நல்ல வித்தை வாங்கினதுக்கப்புறம் நல்ல பயிற்சி நிலையில இருந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி 2-3 மணிக்கு கந்தகுரு கவசம் காதுக்குள்ள ஓடும் எனக்கு. இப்ப எனக்கு ஏற்கனவே கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சா, அதை முழுசாவே நான் கேட்டிருக்கேன். டேப் ரெக்கார்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த பாட்டு அப்படியே முழுசா என் காதுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை கேட்டே நான் பாதி தூரம் எங்க போயிடுவேன்? லயத்துக்கு போயிடுவேன். டக்குன்னு பாட்டு நின்ன உடனே ஒரு ஜாக்கிரதை வந்து எந்திரிச்சு பார்த்தா சரியா மணி 3-3:15 இருக்கும். நான் சொல்றது பிரம்ம முகூர்த்தத்துல 3:15 இருக்கும். இப்ப பாருங்க, அந்த பாட்டு பாதி தூரம் என்னை கூட்டி போயிடுச்சு. யோகத்தினுடைய சிறப்பு பாதி தூரம் கூட்டி போயிடுச்சு. இப்ப பயணம் பாதியில நிக்குது. நான் இப்ப என்ன செய்வேன்? டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு வந்து உக்காந்தோடனே தூக்கிடுச்சு அப்படியே. ஆமா, உட்காருங்கம்மா. டக்குன்னு என்ன ஆயிடுச்சு? லிஃப்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. இது மனம் அதன் தேவைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி உங்களை பயன்படுத்தி தட்டி எழுப்பி அதனுடைய சுகவாசத்தை ஏற்படுத்திக்குது. நல்லா கேட்டுக்குங்க. அதனுடைய சுகத்தை கெடுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுனா தகாத வார்த்தையில சொல்லி உங்களை எழுப்பி விட்டு. அதுவும் நடந்திருக்கு எனக்கு, அதுவும் நடந்திருக்கு. ஆமா, ஒருத்தர்லாம் வந்து என்னை அடிச்சு விட்டார். ஆமா, அதுதான் இந்த விரைப்புத்தன்மையில வந்துடும். இந்த வாயுன்னு சொல்றீங்களா, ஜீவசக்தியான வாயு மூலியமா நமக்கு தொந்தரவுகள் கொடுத்து பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த விரைப்புத்தன்மை. அது அதன் மூலியமா வர்றது தான் இந்த விரைப்புத்தன்மை. ஆமா, அதாவது ஒரு 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 உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு தான் அது சொல்றேன். என்னடா இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஒரு கோழியை கழுத்து அறுத்து கீழே போட்டீங்கன்னா அது எப்படி துடி துடிக்கும்? ஒரு கோழியை கழுத்து அறுத்து போட்டீங்கன்னா தலை உங்க கையில இருக்கும், உடம்பு துடி துடிக்கும். அது மாதிரி இருக்கும். நீங்க பிரம்ம முகூர்த்த ஜெபம் முடிச்சுட்டு தூங்குனா அந்த உணர்வுக்கும் எந்திரிக்க முடியாது. உங்களை எந்திரிக்க விடாது. எந்திரிக்க விடாமல் செய்வது ஜீவன். நல்லா கேட்டுக்குங்க. ஆனா உங்களை தூங்குன்னு சொல்லல, அது எந்திரிக்க விடாமல் செய்வது மனதை. நீ வந்துரு உள்ள, உள்ள வந்துரு. இதுதான் சுகவாசம். நமக்கு வெளிப்புற அந்த சவகாசம் நமக்கு வேணாம், உள்ள வந்துரு. அப்ப பாருங்க, இங்க ஒருத்தன் கழுத்தை பிடிச்சுக்கிட்டான், இங்க ஒருத்தன் வெட்டுறான். இப்ப உடம்பு என்ன செய்யுது? துடிக்கும், கிடந்து துடிக்கும். இதுதான் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஜெபம் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவம். தூங்கக்கூடாது.
அதுல ஏதாவது குறைகள் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் சாமி அதை ரெண்டே இதில் முடிச்சார். என்னன்னா, உடல்நிலை குறைவால் தூங்குவது பிரச்சனை இல்லைன்ட்டார். உனக்கு உடம்புக்கு முடியலை, காய்ச்சல் தலைவலி இல்லை ஏதாவது ஒரு நோய், ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்ட, அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நீ தூங்கலாம். ஏன் தூங்கலாம்னு சொல்லுங்க. அப்போ அந்த உடல் ஏன்னா மனசு சோர்வாயிடும். எது சோர்வாயிடும்? மனசு ஆட்டோமேட்டிக்காக சோர்வாயிடும். அப்போ மனதே சோர்வாக இருக்கும்போது நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிடும்? அதுவே அடங்கி தூங்க ஆரம்பிச்சோம். அது இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஏன்னா இங்கே என்ஜின் வேலை செய்யலையே, வேலை செய்யலை என்ஜினு. அதனால் நம்ம அது ஓய்வாக இருந்துருவோம் அப்படின்னு. பொதுவாக ஹாஸ்பிட்டலில் அதானே பண்ணுறாங்க. அவர் நல்லா தூங்க விடுங்க எல்லாம் சரியாக போயிடும், நல்லா தூங்க விடுங்க எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் அதனுடைய தத்துவம். ஆமாம். இன்னொன்று சொல்கிறாரு, அதான் நான் சொன்னேனே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு பாதி தூரம் பயணம் போயிட்டு என்ன பண்ணிட்டோம், ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுவாக ஒரு ஸ்டெப் எடுக்குது. ஆமாம், அதுவாக ஒரு ஸ்டெப் எடுக்குது. அது ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு சரியாயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ மனம் அதுவாக போய் தூங்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீண்ட தூர பயணம் போபவர்கள், ரொம்ப தூரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ உடல் அசதி ஆச்சுன்னா தூங்கலான்றார் சாமி. இது அவரே சொல்கிறார். உடல் சரியில்லை, உனக்கு நோய் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு, தலைவலி வந்திருக்குன்னா நீ படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு சொல்கிறார். நீண்ட தூர பயணம், ஒரு 11 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு வர்றையா, நல்லா ரெஸ்ட் எடுன்றார். வந்து நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்றார். அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுன்றார். பண்ணலாமே நீங்கள், தப்பே இல்லையே. ஆமாம், பண்ணலாம். நீங்கள் அப்படி அதை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு தூக்கத்துக்கான தெளிவு கிடைச்சிரும். ஆமாம், எது தூக்கம் எது விழிப்பு நிலைன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், மாறிடும். உடம்பு மாற்றிக்கிறோம், மனசு மாற்றிக்கிறோம், ஜீவனும் எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். ஆமாம், அங்கே ஜீவன் கொடுக்கக்கூடிய ஆர்டர் பிரகாரம் தான் மனசு வேலை செய்யும். ஆனால் மனம் வந்து 2 பேருக்கு வேலை செய்கிறதுனால கன்ஃபியூஸில் இருக்கும். 2 பேருக்குனா யார் யார்? ஆமாம், நமக்காகவும் வேலை செய்யணும், ஜீவனுக்காகவும் வேலை செய்யணும். அதுதான் 2 முதலாளி கிட்ட மாட்டிக்கொண்ட ஒரு தொழிலாளி. இதான் மனதினுடைய நிலைமை. 2 முதலாளி கிட்ட மாட்டிக்கிச்சு. இதை செய்யணும், செய்யலைன்னா நம்ம உதப்போம், அதை செய்யலைன்னா அவர் உதப்பார். சரியா? ஆமாம். அதனால சித்த வித்தியார்த்திகள் பிரம்ம முகூர்த்த ஜபம் முடிச்சு தூங்க கூடாது. ஒன்று. இன்னொன்று, அது பண்ணலாம். ஆமா, இது எப்படி இருக்கு தெரியுமா? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், கொஞ்சம் உள்ள விடுங்க, அப்படிதான் இருக்கு இப்போ. ஆமா, நமக்கு தெரிஞ்சவர் தான்யான்ற மாதிரி நம்ம போய் அப்படி சொல்ல முடியுமா? மனசுட்டையும் ஜீவன்ட்டையும் அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எப்பவுமே பாருங்க, ப்ரொசீஜர்னா ப்ரொசீஜர் தான். அதுலேருந்து கொஞ்சம் ஆர்டர் மாறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சிக்கலாயிடும். ஆமாம், ஆர்டரே மாறிடும், கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனுடைய டைம் டேபிளுக்கு தான் நீங்கள் ஓடுற மாதிரி ஆகிப்போம். அதுதான் இப்போ ஜெபம் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணால் அந்த நாள் பூரா நல்லா இருக்குன்னு ஒருத்தர் அனுபவபூர்வமாக சொல்கிறார். அவரே சொல்கிறாரு, தூங்குனதுக்கப்புறம் அந்த நாளே நமக்கு வேஸ்டாக போகுதுன்றார். அப்போ 2 நிலைமையுமே அவர் பார்க்குறாரு இல்லையா? அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படுத்து தூங்காதீங்க. என்ன சொல்கிறேன், யோகா ஸ்டே பண்ணுங்க, உட்காந்துட்டே பண்ணுங்க. அதையும் படுத்து பண்ணாதீங்க. எப்போ பிரம்மமுகூர்த்தம் முடிச்சுட்டு உடனே படுத்து பண்ணாதீங்க. நான் 10 நாள் கிளாஸ்ல கூட நைட்டு தான் கொடுத்தேன், நீங்க போய் படுத்துக்கிட்டே இதை பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அடுத்து தூக்கம் தான் அவங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க தூக்கத்துக்கு தான் போறாங்க. அதை யோகா ஸ்டே பண்ணிக்கிட்டே தூக்கத்துக்கு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்தது.
மீறி ஏதாவது நம்ம ஒர்க் ஜாஸ்தியா பார்த்துட்டாலோ இல்லாட்டி வெளியில வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்குள்ள தவம் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியல. அது எதனால அவங்களோட உடம்பு அசதி. ஆமா, அசதி தான், வேற ஒன்றும் கிடையாது, அசதி தான். ஆமா, அது நீங்க என்ன செய்யணும்னா, ஹெவி லோடு, ஹெவி ஒர்க்கு, இந்த மாதிரி ஹெவி ப்ராசஸ் ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல சுடு தண்ணியில குளிச்சு, நல்ல சூடான தண்ணியில ஆறு உப்பு போட்டு, சரி அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடு தண்ணியில குளிச்சிடும். சரியா? சுடு தண்ணியில குளிச்சுட்டு உடனே உட்காரக்கூடாது, தூக்கம் வந்துடும். சுடான தண்ணியில குளிச்சுட்டு உடனே உட்காந்திங்கன்னா தூக்கம் வந்துடும். கொஞ்சம் கேப் விடுங்க, ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் கேப் விட்டிங்கன்னா, ஏன்னா அது ஹீட் இல்லை, பாடி ஜென்ரல் ஹீட்டுக்கு, அதாவது நார்மல் சூடுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டைமிங் எடுக்கும். அந்த 3/4 மணி நேரத்தில் அது நார்மல் ஹீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் உட்காந்து பாருங்க, அந்த தவம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், அப்போ உங்களுக்கு டயர்டு தெரியாது, தூக்கம் வராது, வேற ஒரு ஸ்டேட்டில் அது உங்கள் தவத்தை வந்து தெரியாது, அழகாக கொண்டு போகும். ஆமாம், அது நான் சொல்கிறது ஹெவி ஒர்க்கு பார்த்தவங்க, ஏன்னா ரொம்ப வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, ஹெவி அலைச்சல், ரொம்ப ஜாஸ்தி மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அலையிறவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அது. ஆமாம், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா? இன்னொன்று, சாமி வந்து நீ வந்து ஜெபம் பண்ணிட்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் பண்ணிட்டு நீ படுத்துறாத அப்படின்றதுக்கு இன்னொரு காரணம், நம்ம இதை ரொம்ப டீப்பாக பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மனம் முழுவதுமாக உள்ளே போய் ஒடுங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சமாதி ஆக மாட்டீங்க, உடனே சமாதியாக மாட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை தனியாக எடுத்து காட்டும். நீங்க யாருன்னு தனியா எடுத்து காட்டும், ஜீவன் காட்டும். ஆமா, உள்ள சாமி சொல்றாருல, உண்மையான உடம்புன்றாருல, அந்த உண்மையான உடம்ப காமிக்கும். நல்ல விஷயம் தானே, அப்ப தூங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்க கூடாது. அது மாதிரி சரி, நல்ல விஷயம் தான் சொல்றீங்க, அப்ப தூங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்க கூடாது. அதுல உங்களுக்கு என்ன இல்லை? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன இல்லை? எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா இது என்ன விதமான பயிற்சினே உங்களுக்கு தெரியாது. இது என்ன விதமான பயிற்சி, இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம்ன்ற அந்த தெளிவே நமக்கு இல்லாத போது இதை செய்யக்கூடாதுன்றதுனால சாமி தூங்காதன்ட்டார். தூங்காத. ஒரு தடவை அது வெளியில வந்து உன்னைய காட்டிருச்சு அப்படின்னா, ஒன்று நீ வந்து தைரியமா அதை ஃபேஸ் பண்ணலாம், இல்லை பயப்படணும். 2 தான் நடக்கும். ஒன்று தைரியமா ஃபேஸ் பண்றதுன்றது நம்மளை மாதிரியே ஒருத்தரை பார்க்கறது, பயப்படுறாங்கன்றது நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னு மறந்து அங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? கத்தி மேல நடக்கிறது தான் அது. அது மனசு வந்து காட்டிட்டு போகுது, அவ்வளவுதான். இது பிரிச்சு காட்டுறது, அது காட்டுறது, அவ்வளவுதான். இது நம்ம 10 நாள் கிளாஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம்ல, நம்மள மாதிரியும் பார்த்துருக்கோம், நம்ம இல்லாதவங்களையும் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி சேர்க்க தெரியும் இல்லையா? அதனால சாமி என்ன பண்ணாருன்னா, நீங்க தூங்க வேணாம் அப்படின்னாரு. சம்டைம்ஸ் அது மாதிரி, அதான் நீங்க அங்கனுக்குள்ள முடிவு எடுத்துட்டீங்க, அதாவது பயத்தினால ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? திருப்பி வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா பயப்பட தேவையில்லை, சித்த வித்தியார்த்திகள் பயப்பட தேவையில்லை. ஏன்? கரெக்டு இல்லை. இப்ப நான் இதை சொல்லிட்டேனா, சரி நம்ம இனிமேல் தூங்கல, ஒருவேளை பிரிஞ்சு நம்ம சமாதி ஆயிடுவோமோன்னு சிந்தனை வரும்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அப்படி பயப்பட தேவையில்லைன்றேன். ஏன்? ஏன்னா சமாதி சாவி நம்ம கையில கிடையாது, அதுதான் உண்மை. சமாதி சாவி நம்ம கையில கிடையாது அப்படின்னா நான் உங்க முன்னாடி நிக்க முடியாது, இதுதான் விஷயம். இப்ப நிக்கிறேன்னா
இந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளவோ தொடர்ந்து நடந்து அதுலேயே விளங்கிருச்சு இது நம்ம கையில கிடையாது. அப்ப என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படிதான் நடக்குதுன்னு பார்த்துருக்கு. ஆமா, இது இப்படிதான் நடக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆமா, இந்த சாவிக்கான பூட்டு இங்கதான் இருக்கு, இந்த பூட்டுக்கான சாவி இங்கதான் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்ப அதை யாரு போட்டு துறப்பான்னா அவர் தான் போட்டு துறப்பாருன்றது தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சுட்டோம், பயம் போய் அமைதி ஆயிட்டோம். ஆஹா சரி ரைட்டு, அப்ப மற்ற வேலையை பார்ப்போம். ஆமா ஆமா, அமைதியா சிரிச்சுட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே அதுகிட்ட பேசிடக்கூடாது, கொஸ்டின் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆமா, அது தெளிவா இருக்கும். ஏன்னா நீங்க கேட்கறதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்க கன்ஃபியூஸா தான் கேட்பீங்க. ஆமா, நீங்க ஒரு வேகத்துல ஆர்வத்துல வேற எதையாவது நீங்க கேட்க, நான் அந்த தேடி எடுத்துட்டு வரேன்னு அது கிளம்பி போயிடும். சரியா, தேடி எடுத்துட்டு வரக்கு 1 மாசம் ஆச்சுன்னா 1 மாசம் கழிச்சு அது எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வரும்போது நீங்க எங்க இருப்பீங்க? உள்ள இருப்பீங்க, உள்ள இருப்பீங்க. ஆமா, இதுதான் நடக்குது, இதுதான் உண்மை. இது சாதாரணமா இறக்குறவனுக்கும் நடக்குது. ஆனா என்னன்னா அவனுக்கு தெரியாது. அங்க ஒரு பார்ட்டு தான் அது, ஜீவன் போயிடுச்சு, போனதோட முடிஞ்சு போச்சு, அது மட்டும்தான் அது வேலையை பார்க்கும். இங்க நமக்கு இதுவும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா நம்ம சமாதியில இப்ப நரமுடியோட வச்சவங்கள 10 வருஷம் கழிச்சு நம்ம சமாதி ஓபன் பண்ணி பார்த்தா முடி என்ன ஆயிருக்கு, கருப்பாயிருக்கு. அப்ப கனெக்ட்ல தானே இருக்கு, முடி முளைச்சிருக்கு. ஏன் இந்த இது ஆந்திராவோ கர்நாடகா சைடோ மொட்டை அடிச்சு வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது இதுக்கும் வேதவெளி அம்மாவுக்கெல்லாம் கருப்பாயிடுச்சு இல்லையா? அப்ப என்னன்னா இந்த பாட்டு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதோட தொடர்புல இருக்கு. இப்போ நல்ல கேள்வி. இப்ப படுக்காம நீங்க உட்கார்ந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, சரி அதுதான் சொல்லிட்டாரே நம்ம உட்காந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க தூங்குவீங்க, தூக்கம் வரும், நல்லா தூங்குவீங்க, தூக்கம் வரும். ஆனா நீங்க எந்திரிச்சு போறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் நல்லா என்ன பண்ணுவீங்க? ஐயா சொல்லிட்டாரு, கதி ஓட ஆரம்பிச்சிடும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் நடக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ 2 வேலை இங்க நடந்திருக்கு. ஒன்று நீங்க தூங்கிட்டீங்க, இன்னொன்னு ஜெபம் நடந்துட்டு இருக்கு. சரியா? அப்புறம் ஏன் நீங்க ஜெபம் பண்ணும்போது நாங்க தூங்குறோம்னு சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்க. அது வேற. ஆமா, அது தலை சாஞ்சிரும். இதுல அப்படி இருக்காது. நான் அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்கு கேட்கும், என்ன பேசினாலும் கேட்கும். அப்ப 3 வேலை நடக்குது. ஒண்ணு தூங்குறீங்க, நமஸ்காரம் உட்காருங்க. ஒண்ணு தூங்குறீங்க, இன்னொன்னு கேட்குறீங்க, இன்னொன்னு கவனிக்கிறீங்க. இப்ப சாமி சொன்னார், காண்பது, கேட்பது, அறிவது. உட்கார்ந்து செய்யும் போது 3ம் நடக்குது. சரியா? இப்ப இதுல நம்மளுடைய அந்த சுத்த உடல் நம்மளை விட்டு அப்படி பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். படுத்திருக்கும் போது ஈஸியா நடக்குதா? இங்க அப்படி பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பிரிஞ்சுட்டு நீங்க பொசிஷன் மாறும். எது மாறும்? நீங்க உட்காந்துருக்க பொசிஷனு மாறும். இப்படி உட்காந்துருக்கீங்களா, சேஞ்ச் வந்துடும். கால் மாத்துறதுன்னு இல்லை, நீங்க உட்காந்துருக்க திசையே என்ன ஆயிடும், மாறி இருக்கும். நீங்க இப்படி உட்காந்துருப்பீங்க, அவர் வெளியில வந்திருக்காரு அப்படின்னா நீங்க எந்திரிக்கும் போது இங்க பார்த்து உட்காந்துருப்பீங்க, இல்லாட்டி பின்னாடி பார்த்து உட்காந்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா மாத்திரும். அது உங்களை திருப்பிட்டு திரும்ப என்ன செஞ்சிடும், உள்ள சேர்ந்துக்கிறோம். இந்த உடம்ப லேசா ஆக்கிரும், பேப்பர் மாதிரி காத்து மாதிரி ஆக்கிரும். இப்ப இந்த இடத்துல அது போகாது. ஏன்னு கேளுங்க, இங்க ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்க ஒரு யோகத்துல இருக்கீங்க, ஒரு பயிற்சி முறையில இருக்கீங்க. பயிற்சி முறையில இருக்கும்போது ஒரு ஜீவன் நம்மளை விட்டு என்ன செய்யாது, போகாது. அந்த கட்டுப்பாடுலயே நிற்கும்.
சரியா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து எவ்வளவு பேர் சமாதி ஆகுறாங்க? அப்படி எப்படியாவது ஆகுறாங்களா? இல்லை, ரொம்ப ரேராக தான் நடக்குது. நீங்க உட்காந்து தூங்கி தூங்கி பழகி 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 இந்த ஸ்டேட் நடந்து நடந்து போறவங்களை தான் என்ன செய்ய முடியும்? உட்காந்து சமாதி ஆக முடியும். ஜபத்திலேயே நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ஜபத்திலேயே ஆனார்ல, அதுதான் ஜபத்திலேயே நடக்கும். அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஆமா, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பட் அது அவங்க அந்த காலம் வந்த உடனே அவங்க சமாதி ஆயிடுவாங்க உட்காந்து. அப்ப என்னன்னா கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஜீவனும் மனமும் கண்ட்ரோல், ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம சிறப்பு தானே அது. அது ரொம்ப சிறப்பு. படுத்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, இல்லாட்டி ஏதாவது கேள்வி கேட்டு பயணப்பட்டு அதை எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுருவீங்க. இது அப்படி இல்லை. இது இந்த இதை விட்டு பார்டரை விட்டு வெளியில போகாது, இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதுதான் உங்களை திருப்புது, பாதுகாப்பு வளையத்துக்குள்ள. அது என்ன செய்யுது? உங்களை திருப்புது. காந்தம் மாதிரி தான். அதாவது இங்க ஒரு இரும்பு வச்சுட்டு காந்தத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் இரும்பு திரும்பும். இப்போ இது வெளியில வந்துருச்சு அப்படின்னா நீங்க இரும்பு மாதிரி, அது காந்தம். அப்ப இவர் இப்படி வந்துடுவாரு, வந்துட்டு வெளியில போக முற்படுறாரா, அப்ப இப்படி திரும்புறாரா, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு என்ன ஆயிடும்? அதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். திரும்ப அப்படி திரும்பினாருன்னா அப்படி திரும்பிடும், அப்படியே திரும்பிடும். அது முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சரி ரைட், இதுக்கு மேல நமக்கு போற உத்தரவு இல்லைன்னு சொல்லி என்ன ஆயிடும்? போயிடும். இவர் முழிச்சு பார்ப்பாரு, வடக்க உட்காந்தவர் தெற்க உட்காந்துருப்பார். சரியா? இதுதான் நடக்கக்கூடியது. சரியா? அப்ப தூங்கலாமா வேணாமா? தூங்கியே ஆகணும். கூட அந்த மாதிரி நல்லா இருந்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் மாறி, உடம்பு தான் அசதி வேற இதெல்லாம் இருந்து கொஞ்சம் நிலை மாறி இருக்குது. இப்போ எதனா சொல்யூஷன் மறுபடியும் அந்த பயிற்சிக்கு வருது. கொடைக்கானல் போவோம். வரலாம். அது சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப அடுத்த கிளாஸ் எது எடுக்கும் தெரியுமா? அதுதான் எடுக்கும். சாமி மனமே குருன்னாரு. அதுக்கப்புறம் அடங்கிய மனமே குரு. அது உள்ள நடக்கிற சம்பவத்துக்கு பூரா அடங்கின மனசுதான் உங்களுக்கு வழிகாட்டும். நல்லா கேட்டுக்குங்க. அதுக்கு தான் மனதை அடக்க பழக்கக்கூடாது, அடங்க தான் பழகணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் பக்குவப்பட்டுட்டார்னா அவர் இங்கிருந்து உங்களை அது என்ன சொல்லுவோம், இல்லைங்கய்யா, அண்ட வெளிக்கு கூட்டிட்டு போகும். அதுதான் அடங்கிய மனமே குரு. அவர் கூட்டிட்டு போவார் உங்களை, மேல வரையும் கூட்டிட்டு போவார். நீங்க எவ்வளவு வேணாலும் போகலாம், திரும்ப என்ன செய்யணும்? கூட்டு விட்டுருவாரு. அதுதான் அடங்கிய மனமே குரு. இவர் மனமே குரு என்ன அப்படின்னா, நான் முடிச்சுட்டு சத்தினி கொடுத்துட்டு உங்களை அனுப்பிச்சிருவேன், இங்க வச்சிருக்கவே மாட்டேன், எனக்கு அது வரையும் தான் ரைட்ஸ். கூட்டு வந்துடுவாரு. நான் அப்படி கூட்டிட்டு போய் கூட்டு வர மாட்டேன். அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு பழக்கப்படுத்துறது தான். அது இந்த ப்ரொசீஜர்லாம் நடந்த, அதாவது மனசு அடங்குனா தான் இவர் வெளியிலேயே வருவார். போகணும், போனா தான் அவர் வெளியில வருவார். வந்தா அவர் குருவா மாறிடுவார், மனசு குருவா மாறிடுவார். ஆமா, நம்மளை வச்சு அப்புறம் அவர் வேலை செய்வார். குருவாயிடுறாருல, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்மளை வச்சு வேலை செய்வார். நம்மன்றது இந்த உடம்பு. ஒரு உதாரணத்துக்கு, நம்மன்றது இந்த உடம்பு. என்ன வேணாலும் செய்யலாம், பறக்கலாம், எங்க வேணாலும் போகலாம், வரலாம், இங்க இருந்துக்கிட்டு 4 இடத்துக்கு நம்ம போன மாதிரி காட்டலாம், செய்யலாம். இதெல்லாம் யார் செய்யறா? மனசு உள்ள அடங்கிய மனம் குருவாக இருந்து நடத்தக்கூடியது. அதுதான் தூக்கம். ஒரு சிறந்த தவம். இது எல்லாருமே சொல்றாங்க, தூக்கம் மிகச்சிறந்த தவம். சரியா? ஆனா சாமி சொல்றாரு, ஜாக்கிரதையில் இல்லாத போது தூங்காதுன்றார், ஜாக்கிரதையோட தூங்குன்றார். நம்ம சாமி மட்டும்தான் சொல்றாரு அப்படி, ஜாக்கிரதையோட தூங்கு அப்படின்றார். அது சித்தகத்துல சொல்லும் போது ஆமா, மனம் ஒடுங்கிறது, அப்புறம் சாமி அடங்குறதுன்றார்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, ஒடுங்கிறது அடங்குறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆமா, ஒடுங்கிறதுன்றது வெளியில இருந்து உள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிறது, ஒளிஞ்சாச்சு. சரியா?
அங்கே ஒரு முதலாளி இருக்கார். இப்போ அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட இருந்து தாண்டா வேலை பார்த்துட்டு போனேன், திரும்ப என்னட்டே வந்துட்ட அப்படின்னா அமைதியாயிடுறது, அடக்கமாயிடுது. சரி, அப்போ நீங்கள் தான் முதலாளியா அப்படின்னு சொல்லி அவரோட போயிடுறது. அப்போ அந்த தெளிவு வந்த உடனே அவர் திரும்ப ஒரு பார்ட் எடுத்து குருவாக மாறிடுறாரு. அதான் அடங்கிய மனமே குருன்னு சொல்லி திரும்ப இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறார். சாமி பார்ட்டாக பிரிக்கிறார். இந்த சித்த வித்தை நம்மளுடைய பயிற்சி அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போகக்கூடிய விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள், இது நுட்பமான கருத்துக்கள் நம்ம கவனிக்கணும், கவனிச்சுக்கணும். அதுதான் சாமி சொன்னாரு, நீ பயிற்சியை மட்டும் தீவிரமா கரெக்டா செய், மற்றதெல்லாம் அது வழி நடத்தும்னா, நான் இவ்வளவும் சொல்லியிருக்கேன்னா அது பூரா உள்ள இருந்தது தான், உனக்கு அது உள்ளேயே காட்டும், நீ அதை வந்து நல்லா கவனி, நான் 1 by 1 காட்டு, அதை நீ கவனி அப்படின்றாரு. நம்ம அதை விட்டுட்டு சாமி சொன்ன அந்த தத்துவ வார்த்தைகளை மட்டும் பிடிச்சுக்கிறோம். மனமே குரு, அடங்கிய மனமே குரு, ஜீவனே கடவுள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நமக்கு பிரம்மரிஷி பட்டமும் கொடுத்துட்டாங்க, பிரம்மஸ்ரீ இல்லை பட்டமும் கொடுத்தாச்சு. உட்காந்தாச்சு இல்லை, அதுதான் நம்ம அதை அப்படி மாற்றி எடுத்துக்கிறோம். அதனால் அதை நுட்பமாக எடுத்துக்கணும். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் உங்களுக்கு ஜபம் முடிச்சுட்டு தூக்கம் வந்தால், அதாவது ஒரு ஆசை, குழந்தைங்க நம்ம பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், குதிரையை பார்த்து நான் போகணும்னு சொல்லுவோம், ஏறி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இறக்கி விட்டுருவான், திரும்ப என்ன சொல்லலாம், இன்னொரு ரவுண்டு போகணும்னு சொல்லுவோம். உடனே அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படிம்பாங்க. இந்த குழந்தை என்ன செய்யும்னா அந்த குதிரையை பார்த்துக்கிட்டே கையை பிடிச்சு நடந்து போயிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த டைம் தெரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம்ன்றது எவ்வளோ நேரம்ன்றது அந்த குழந்தைக்கு தெரியும், ஆனால் தாய் தகப்பனுக்கு தெரியாது. குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் நேரம்னா அது எவ்வளவு நேரம் அப்படின்றது. அழகா என்ன செய்யும், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, என்னை குதிரையில ஏத்து அப்படின்னும். இதுதான் மனதினுடைய வேலை. நீ காலையில் என்னை குதிரையை ஏற வச்சு சுற்றி காமிச்சியா, எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனையா, சரியா, வந்து இறக்கி விட்டியா, அப்போ கொஞ்சம் நேரம் உனக்கு டைம் கொடுத்தனா இல்லை, எனக்கு திரும்ப கேட்குது, மறுபடியும் போவோம். அதுக்காக நீ படுக்கக்கூடாது, திரும்ப போய் உட்காந்து பழகு, ரெஸ்ட்டு அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஏன் சாமி வந்து இவ்வளவு தூரம் சொன்னவர் தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும், அதாவது ஜென்மதினாவில் அன்னைக்கு மட்டும் 7 to 8 எல்லாரையும் ஜெபிக்க சொன்னாரு என்ற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆமாம், பாருங்க, நம்ம அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் தவம் பண்ணியிருப்போம். எங்க வடகரையிலையோ எங்கேயோ இனியோ ஒன்று ஆசிரமத்தில் இருக்கிற இடத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நல்லா தவம் பண்ணியிருப்போம். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 மணி நேரம் நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகும். எதுக்கு? 7 to 8. ஆனால் பாருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்த ஒரு பரபரப்பு, ஒரு இது வந்து அதை விட ஜாஸ்தியா இதுல இருக்கும். அது ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சது, இது செகண்ட் ரவுண்டு போறதுக்கு. அந்த டேஸ்ட, அந்த சுவையை சாமி காட்டுறதுக்காக. ஆமா, 7 to 8 என்னன்னா, நீ இதை ஜென்மதின விழாக்கு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, எல்லா நாளும் நீ செய்யலாம். 3:20 இருந்து 5:20 வரையும் உட்காந்துட்டேன்னா உனக்கு அங்கிட்டு பெரிய வேலை கிடையாது. வீட்டில் நீ சமைக்க போறியா? இல்லவே இல்லை. ஆமா, அப்போ உனக்கு அங்கிட்டு 1 மணி நேரம் வாக்கிங் போ, ஏதாவது வீட்டு வேலையை செய்யி, பாத்திரம் கழுவு, பொம்பளையாளருக்கு உதவி பண்ணு, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வராத வேலைகளை பார்த்துட்டு நல்லா குளிக்கிறியா, குளிச்சுரு. 1.5 மணி நேரம் கழிச்சு குளிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, குளிச்சுரு. சரி, அப்போ குளிக்காதீங்க, 1.5 மணி நேரம் கழிச்சு. அவுட் ஆயிருது. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, ஏறவே ஏறாது இல்லையா? அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக சாமி என்ன பண்ணாரு, 7 to 8 நான் எடுத்துக்கிட்டது. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணியிருப்பீங்க, திரும்ப ஓடி வந்து 7 to 8 உட்காந்து ரொம்ப கவனமா பண்ணுவீங்க. அந்த கவனத்தை கொண்டு வந்தது சாமி. ஏன் அப்படின்னா, அந்த ஜபத்துல நான் இருக்கேன்ட்டாரா, ஜாக்கிரதையை உண்டு பண்ணி விட்டார். என்ன பண்ணிட்டாரு? கவனத்தை கொடுத்துட்டாரு. ஜாக்கிரதை, டே நான் இருக்கேன், ட்ரில் மாஸ்டர் மாதிரி நான் இருக்கேன்னு பிரம்ம முகூர்த்தத்தை விட ரொம்ப ஜாக்கிரதையா அதுல
முத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த வருஷத்துல நம்ம வச்சிருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு முத்திரை. அப்படி பிடிச்சி அப்படி அழகா உட்காந்துருப்போம் எல்லாரும், நல்லா நீட்டாக உட்காந்து யூனிஃபார்மாக உட்காந்து அப்படி கான்சன்ட்ரேட்டாக பிடிச்சி அப்படி நல்லா அடித்து ஊதும் போது அப்படியே ரம்யமாக அந்த 2வது ரவுண்டு இந்த குழந்தை போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அந்த ஒரு ஆத்ம திருப்தி அதில் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் சாமி அது மாதிரி கொடுத்துருக்காருன்னு என்னுடைய யூகம். ஆமாம், அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இதான் அன்னைக்கு தான் பண்ணணும்னு இல்லை, எப்போவுமே அதை நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேலைன்றது உங்களுக்கு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகுது இல்லையா? இப்போ நீங்கள் அதை ரெகுலர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பிரிஸ்க் ஆகிடும் அந்த டே, அந்த பொழுது, அந்த உடம்பு மனசு இன்னும் சுறுசுறுப்பு அதிகமாகிடும், தெளிவாக இருக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய வேலைகள் குறைஞ்சிரும். பிரபஞ்சம் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துரும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு இன்னொருத்தர் செஞ்சு கொண்டு வந்து முடிச்சு கையில் கொடுத்துட்டு போயிடுவார். இதுதான் விஷயம், சரியா? அதனால நாளையிலிருந்து அதுக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், ஜெபம் பண்ணாதவங்களுக்கு கிடையாது. ஆமாம், நல்லா பிரம்ம முகூர்த்தத்தில் ஜெபம் பண்ணுறவங்க படுத்து தூங்காதீங்க, தூக்கம் வேண்டாம். ஆமாம், அப்படி தூக்கம் வந்தால் உட்காந்துருங்க, உட்காந்து திரும்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இருக்கலாம், அதெல்லாம் போகலாம் வரலாம், அதெல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ ரகசியம் இதுக்குள்ள இருக்கு. ஆமாம், உள்ள இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக சாமி அதை கொடுத்துருக்காரு நமக்கு, பயன்படுத்திக்கிறணும். சரியா? சரி, நமஸ்காரம் வச்சுட்டு பேசி